ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். GTN நேயர்களுக்கு வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி ஊடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தயாரித்துள்ள இறுதி அறிக்கை நேற்றைய தினம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தவிர வெள்ளைக்கோடி வழக்கு விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற விசாரணையில் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவிற்கு 3 ஆண்டு கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் குரல் கொடுக்க ஆரம்பித்துள்ளன. அத்துடன் 2012ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த செய்திகளே இன்றைய தினம் வெளிவந்துள்ள நாளிதழ்களில் முக்கிய இடங்களை பிடித்துள்ளன. நாம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் உதயன் பத்திரிகையை முதலாவதாக எடுத்துக்கொள்ளலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக தமிழர்கள் கொல்லப்பட்டனர் என கூறிய ஸ்ரீலங்காவின் கொலைக்களம் போலி, நல்லிணக்க ஆணைக்குழு அறிக்கையில் தெரிவிப்பு, அலரி மாளிகையில் ஜனாதிபதியிடம் நேற்று கையளிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. போரின் இறுதிக்கட்டத்தில் இலங்கை இராணுவத்தினர் தாம் கைது செய்த போராளிகளை விசாரணை ஏதுமின்றி சுட்டுக் கொன்றனர் என்றும் பொதுமக்களின் இருப்பிடங்கள், மருத்துவமனைகள் என்பவற்றின் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினார்கள் என்றும் குற்றஞ்சாட்டி சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்ட ஸ்ரீலங்காவின் கொலைக்களம் ஆவணப்படத்திலும் அதன் பின்னர் போராளிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அது வெளியிட்ட மற்றொரு காணொலியும் முற்றிலும் போலியானவை என்று நல்லிணக்கத்திற்கான படிப்பினைகள் ஆணைக்குழு தனது இறுதி அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட நல்லிணக்கத்திற்கான படிப்பினைகள் ஆணைக்குழு 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வந்த விசாரணைகளின் இறுதி அறிக்கையை நேற்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கையளித்தது. அலரி மாளிகையில் இடம்பெற்ற நிகழ்வில் ஆணைக்குழுவின் தலைவரும் முன்னாள் நீதியரசருமான CRD சில்வா இந்த அறிக்கையை கையளித்தார். அந்த அறிக்கையில் போரின் இறுதிக்கட்டத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்பாக விசாரணை நடத்துமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கொழும்பிலிருந்து வெளிவரும் சண்டே டைம்ஸ் வார இதழின் அரசியல் ஆசிரியர் எழுதியுள்ளார். அறிக்கை பற்றிய அவர் மேலும் கூறுகையில், ஆணைக்குழு பெற்ற தகவல்களின் அடிப்படையில் விசாரணை நடத்துவதற்கு தேவையான அடிப்படை சான்றுகள் இருப்பதால் இறுதி போரில் இடம்பெற்ற குற்றங்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் விசாரணை செய்யப்பட வேண்டிய சம்பவங்கள் குறித்தோ அவற்றுக்கு பொறுப்பானவர்கள் யார் என்றோ எவரது பெயரையும் ஆணைக்குழு குறிப்பிடவில்லை. 400 பக்கங்களை கொண்ட இந்த அறிக்கையில் இலங்கை இராணுவத்தினர் படுகொலைகளை மேற்கொண்டனர் என்று கூறும் சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்ட காணொலி முற்றிலும் போலியானது என குறிப்பிட்டுள்ளதாக சண்டே டைம்ஸ் வார இதழின் ஆசிரியர் எழுதியுள்ளார். உதயனின் இன்னும் ஒரு முக்கிய செய்தியாக, சம்பூர் மின் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற கூடாங்குளம் அணுமின் நிலைய ஈடு, அது இல்லையேல் அனல் மின் நிலையமும் இல்லை என்கிறது அரசு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கூடாங்குளம் அணுமின் நிலையத்திலிருந்து கடல் வழியாக இலங்கைக்கு மின்சாரம் வழங்கப்படும் திட்டம் தாமதமாகும் பட்சத்தில் திருகோணமலை சம்பூர் அனல் மின் நிலையத்திற்கான இறுதி ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதிலும் தாமதம் ஏற்படலாம் என நம்பகரமான தகவல்கள் தெரிய வருகிறது. இலங்கைக்கு மின்சாரம் வழங்குவதற்காகவே கூடாங்குளத்தில் அணுமின் நிலையம் அமைப்பதில் இந்திய அரசு விடாப்பிடியாக இருக்கிறது என்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வைகோ கருத்து தெரிவித்திருந்த நிலையில் இந்த தகவலும் வெளியாகியுள்ளது. இலங்கையில் தமிழர்களை இனப்படுகொலை செய்தவர்களுக்கு மின்சாரம் வழங்குவதற்காக ஏன் தமிழக மக்கள் தமது உயிர்களை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்க வேண்டும் என வைகோ கேள்வி எழுப்பியிருந்தார். மத்தியில் ஆட்சியில் இருக்கும் காங்கிரஸ் அரசு இலங்கை தமிழர் விவகாரத்திலோ அல்லது முல்லை பெரியார் அணைக்கட்டு விவகாரத்திலோ அக்கறை செலுத்தாத அதேவேளை கூடாங்குளம் அணுமின் நிலையத்தை செயற்படுத்துவதில் மட்டும் கன உறுதியாக இருக்கிறது என்று குற்றஞ்சாட்டியுள்ள வைகோ, ஏனென்றால் அது இலங்கை அரசுக்காக என்றும் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக 2 வாரங்களுக்கு முன்னர் சம்பூர் அனல் மின் நிலையம் குறித்த இறுதி ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவிருந்தது. ஆனால் இலங்கை மின்சார சபையின் சாத்தியவள ஆய்வறிக்கையின்படி அதனை உடனடியாக செய்யாதிருக்க தீர்மானிக்கப்பட்டது. இதனால் ஒப்பந்தம் இறுதி நேரத்தில் பிற்போடப்பட்டது. சம்பூர் அனல் மின் நிலைய இறுதி ஒப்பந்தத்தை விரைவுபடுத்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் குறைகள் மிக விரைவில் களையப்பட்டு விடும் எனவும் இலங்கை அரசாங்கம் இந்தியாவிடம் பின்னர் உறுதியளித்தது. சம்பூர் அனல் மின் நிலைய இறுதி ஒப்பந்தம் தாமதமாவது குறித்து கவலை வெளியிட்டு இருக்கும் இந்தியா இறுதி ஒப்பந்தத்தை முதலில் செய்துவிட்டு பின்னர் அதில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யலாம் என்று இலங்கையிடம் யோசனை ஒன்றை முன்வைத்தது. ஆனாலும் இந்தியாவின் இந்த யோசனை இலங்கை அரசால் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சம்பூர் அனல் மின் நிலைய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட முன்னர் கூடாங்குளத்திலிருந்து கடல் வழியாக இலங்கைக்கு மின்சாரம் வழங்கும் இந்தியாவின் திட்டத்தை உறுதி செய்வதற்கு இலங்கை விரும்புவதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த திட்டம்
உறுதியாகும் வரை சம்பூர் அனல் மின் நிலைய இறுதி ஒப்பந்தத்தை செய்யாதிருக்க இலங்கை உள்ளூர் தீர்மானித்துள்ளதாக நம்பகரமாக அறிய முடிகிறது. இந்த விடயம் குறித்து கருத்து வெளியிட்ட அரசின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர், இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கும் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கும் மின்சாரம் வழங்க வேண்டும் என்பதுதான் எமது ஒப்பந்தங்களின் இலக்கு. கூடாங்குளத்திலிருந்து இலங்கைக்கு மின் வழங்க தமிழ்நாட்டில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. அதனை மீறி திட்டம் உறுதி செய்யப்பட வேண்டும். தமிழ்நாடு கூடாங்குளம் அணுமின் நிலையத்திலிருந்து கடல் வழியாக இலங்கைக்கு மின்சாரம் வழங்கப்படும் திட்டம் தாமதமாகும் பட்சத்தில் திருகோணமலை சம்பூர் அனல் மின் நிலையத்திற்கான இறுதி ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதிலும் தாமதம் ஏற்படலாம் என்று நம்பகரமாக தெரிய வருகிறது. இதனை மீறி இந்த திட்டம் உறுதி செய்யப்பட வேண்டும். அப்போதுதான் இருக்கும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து நாம் சம்பூர் அனல் மின் நிலைய ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட முடியும் என்று இலங்கை அரசாங்கத்தின் அந்த சிரேஷ்ட அதிகாரி தெரிவித்துள்ளார். உதயனின் இன்னும் ஒரு முக்கிய செய்தியாக, சிங்கள இனத்தைச் சேர்ந்தவன் என்று எண்ணுகையில் வேதனை அடைகிறேன். அர்ஜுன ரணதுங்க என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டை விடுவித்த ஒரு வீரருக்கு சிறந்த தண்டனையை பரிசளித்ததன் மூலம் சிங்கள மக்கள் மிலேச்சத்தனமானவர்கள் என்ற நிலை உருவாகியுள்ளது. இதனால் சிங்கள இனத்தைச் சேர்ந்தவன் என்பதை எண்ணும் போது நான் வேதனைப்படுகிறேன். இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவருமான அர்ஜுன ரணதுங்க ஆதங்கம் வெளியிட்டுள்ளார். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவிற்கு 3 ஆண்டு கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டமை தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டிய காலம் உதயமாகியுள்ளது. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த வீரருக்கு நேர்ந்துள்ள நிலைமைகள் இலங்கையர் என்ற வகையில் அதிருப்தி அளிக்கின்றன. ஆனால் சிங்கள இனத்தைச் சேர்ந்தவன் என்ற ரீதியில் நான் வேதனைப்படுகிறேன். தொடர்ச்சியாக ஏகாதிபத்திய ஆட்சியை மேற்கொள்ள முயற்சித்தால் சதாம் ஹுசேன் மற்றும் லிபிய தலைவருக்கு ஏற்பட்ட நிலைமையே இலங்கைக்கும் ஏற்படும் என அர்ஜுன ரணதுங்க மேலும் தெரிவித்துள்ளார். உதயனின் இன்னும் ஒரு முக்கிய செய்தியாக, சவப்பட்டியை தயார் செய்யுங்கள், ஊடகவியலாளர்களை எச்சரிக்கிறார் மெர்வின் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையிலான தகவல்களை வெளியிடுகின்ற ஊடகவியலாளர்கள் தமக்காக சவப்பட்டி ஒன்றை தயார்படுத்திக் கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா மக்கள் தொடர்பு அமைச்சர் மெர்வின் சில்வா ஊடகவியலாளர்களை எச்சரித்துள்ளார். கட்டுநாயக்க பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட மெர்வின் சில்வா அங்கு உரை நிகழ்த்தும் போதே இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். தற்போது சில ஊடகவியலாளர்களின் செயற்பாடுகள் திருப்தி அளிப்பதாக அமையவில்லை எனவும் நாட்டின் முக்கிய நபர்களுக்கு அவதூறு ஏற்படும் வகையில் அவர்கள் செய்திகளை வெளியிடுவதாகவும் குற்றம் சுமத்திய மெர்வின் சில்வா, டாலர்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கிலேயே அவர்கள் இவ்வாறு அரசாங்கத்திற்கு எதிராக தகவல்களை வெளியிடுவதாகவும் குறிப்பிட்டார். தமக்கு எதிராகவும் சிலர் இவ்வாறான சேர்பூசும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவற்றுக்கு தாம் ஒருபோதும் அஞ்சப்போவதில்லை எனவும் மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் மெர்வின் சில்வா பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். அடுத்ததாக நாம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவரும் வீரகேசரி பத்திரிகையும் எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக 2012ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அது குறித்த செய்தியை வெளிவந்துள்ளது. வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை அங்கீகரிப்பதற்காக இன்று காலை வேளையில் விசேட அமைச்சரவை கூட்டம். ஜனாதிபதி பிற்பகல் 1:52க்கு திட்டத்தை சபையில் சமர்ப்பித்து உரையாற்றுவார் என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை வீரகேசரி வெளியிட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அரசாங்கத்தின் 2012ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை அங்கீகரிப்பதற்காக இன்று திங்கட்கிழமை காலை விசேட அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் அமைச்சரவை அந்தஸ்துள்ள சகல அமைச்சர்களும் பங்கேற்குமாறு அமைச்சரவையின் செயலாளர் அழைப்பு விடுத்துள்ளார். ஜனாதிபதி தலைமையில் அலரி மாளிகையில் நடைபெறும் விசேட அமைச்சரவை கூட்டத்தில் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு அங்கீகாரம் கிடைத்ததன் பின்னர் நிதி அமைச்சரும் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச இலங்கை நேரப்படி இன்று பிற்பகல் 1:52க்கு வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார். சபாநாயகர் தலைமையில் வெள்ளிக்கிழமை தவிர ஏனைய நாட்களில் பாராளுமன்றம் பிற்பகல் 1 மணிக்கு கூடிய போதிலும் இன்று பிற்பகல் 1:50க்கு பாராளுமன்றம் கூடும். ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அரசாங்கம் மஹிந்த சிந்தனையின் கீழ் 5 வரவு செலவு திட்டங்களை சமர்ப்பித்துள்ளது. மஹிந்த சிந்தனையின் எதிர்கால நோக்கின் கீழ் சமர்ப்பிக்கப்படவிருக்கின்ற 2வது வரவு செலவு திட்டம் இதுவாகும். அந்த வகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்தின் 7வது வரவு செலவு திட்டமே இன்று சமர்ப்பிக்கப்படுகிறது. 2016ஆம் ஆண்டு ஆசியாவிலே இலங்கையை ஆச்சரியமாக்கும் நோக்கிலேயே 2012ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு வட்டாரங்களில் இருந்து தெரிய வருகிறது. நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் சமர்ப்பிக்கப்படுகின்ற 65வதும் 7வது நாடாளுமன்றத்தின் 3வதும் வரவு செலவு திட்டம் இதுவாகும். இந்நிலையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது 2வது தடவையாக பதவி பிரமாணம் செய்து கொண்டு ஓராண்டு நிறைவடைந்ததன் பின்னர் 2012ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் அமைச்சரவையை மறுசீரமைப்பதற்கு தீர்மானித்தார்.
தீர்மானித்திருந்தார். எனினும் தற்போதைய அமைச்சரவையை தொடர்ந்தும் சில காலத்திற்கு அப்படியே வைத்திருப்பதன் மூலமாக அரசாங்கத்தின் கொள்கைகளை சீராக முன்னெடுக்க முடியும் என்று ஆலோசனைகள் வழங்கப்பட்டதை அடுத்து அந்த தீர்மானம் கைவிடப்பட்டதாக நம்பகரமான வட்டாரங்களிலிருந்து தெரிய வருகிறது. 2012ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி பாராளுமன்றத்தில் பிரதமர் DM ஜெயரத்னவினால் சமர்ப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது எனவும் வீரகேசரி இன்றைய பிரதான செய்தியில் தெரிவித்துள்ளது. அந்த பத்திரிகையின் இன்னும் ஒரு முக்கிய செய்தியாக வரவு செலவு திட்டத்தில் நிவாரணங்கள் கனவாகினால் மக்கள் போராட்டம் வெடிக்கும். JVP எச்சரிக்கை, வாழ்க்கை செலவு அதிகரிப்பு குறித்தும் கவனம் செலுத்தவும் கோரிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் இன்று சமர்ப்பிக்கப்பட உள்ள வரவு செலவு திட்டத்தில் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட வேண்டும். இம்முறையும் நிவாரணங்கள் கனவாகினால் நாட்டில் மக்கள் போராட்டங்கள் வெடிக்கும் என்று JVP அறிவித்துள்ளது. வரவு செலவு திட்டத்தில் நிவாரணங்களையோ இணைய சலுகைகளையோ ரத்து செய்ய வேண்டிய தேவை கிடையாது. தேசிய பிரச்சனையாக தலை தூக்கியுள்ள வாழ்க்கை செலவு அதிகரிப்பிற்கே அரசு கூடிய கவனம் செலுத்தி நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அந்த கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக JVPயின் பிரசார செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விஜித்த ஹேரத் கூறும்போது, 1000 பில்லியன் தேசிய வருமானமாக இருக்கும் போது 2000 பில்லியன் செலுத்த வேண்டிய கடனாக அரசிற்கு காணப்படுகிறது. இதனை ஈடு செய்யக்கூடிய வகையிலேயே இம்முறையும் வரவு செலவு திட்டம் காணப்பட போகிறது. இதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இலங்கையில் தேவையற்ற களியாட்டங்களுக்கு பெருந்தொகையான மக்கள் நிதியினை சூறையாடி மோசடி செய்யும் தற்போதைய அரசாங்கத்தினால் நாட்டு மக்களுக்கு எவ்விதமான பயனும் ஏற்பட போவதில்லை. உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் மக்களுக்கு அரசாங்கத்தினால் எவ்விதமான பலனும் கிடைக்கவில்லை எனவும் விஜித்த ஹேரத் தெரிவித்துள்ளார். மாறாக முன்பு இருந்ததை விட படு மோசமான நிலைமையிலேயே பொதுமக்கள் உள்ளனர். வரிகளை மேலும் அதிகரித்து பொதுமக்களை மேன்மேலும் வதைக்கும் சிந்தனையிலேயே அரசு தொடர்ந்தும் இருந்து வருகிறது. 2005ஆம் ஆண்டிற்கு பின்னர் இன்று வரையில் கடந்த கால வரவு செலவு திட்ட உறுதிமொழிகளில் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. அவை வெறும் ஏடுகளுக்கு மாத்திரமே மட்டுப்படுத்தப்பட்டு காணப்படுகின்றன. எனவே இம்முறையும் கடந்த காலத்தை போன்று பொதுமக்களை அரசாங்கம் ஏமாற்ற நினைத்தால் அதற்கு ஒருபோதும் இடமளிக்க போவதில்லை என JVPயின் பிரசார செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விஜித்த ஹேரத் தெரிவித்துள்ளார். அதனை தவிர வீரகேசரி பத்திரிகையின் இன்னும் ஒரு பிரதான செய்தியாக பொன்சேகாவின் விடுதலைக்கு சகல மட்டத்திலும் நடவடிக்கை, ரணில் அறிவிப்பு, KPக்கு சுகபோகம் வழங்குவதாகவும் விசனம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவின் விடுதலைக்காக உள்நாட்டில் மக்கள் போராட்டங்களை நடத்துவதுடன் வெளிநாடுகளிலும் தீவிர பிரசாரங்களை மேற்கொண்டு ஒத்துழைப்பை கோருவோம் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் இளைஞர் யுவதிகளின் பெயர் விவரங்களை வெளியிடாத அரசாங்கம் பயங்கரவாதத்திற்கு பணம் வழங்கிய KPயை சுகபோகங்களுடன் பாதுகாத்து வருகிறது எனவும் ரணில் விக்ரமசிங்க குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பு தெமட்டகொட சந்தியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே எதிர்க்கட்சி தலைவர் இதனை தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்துரைத்த அவர், புலி பயங்கரவாதத்தை ஒழித்து நாட்டை பாதுகாத்த முன்னாள் ராணுவ தளபதிக்கு 3 வருட கால சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் சர்வதேச நாடுகளில் நிதி சேகரித்து எமது படையினரையும் மக்களையும் நாட்டையும் அழிப்பதற்கு உதவி புரிந்த KP சுகபோகத்துடன் அரச மாளிகையில் பாதுகாக்கப்பட்டு வருகிறார். இதுதான் இன்றைய அரசாங்கத்தின் கொள்கையாகும். வன்னியைச் சேர்ந்த தமிழ் இளைஞர் யுவதிகளை தடுத்து வைத்திருக்கும் அரசாங்கம் அவர்களது பெயர்களையும் விவரங்களையும் வெளியிட மறுக்கிறது. ஏன், எதற்காக இந்த செயற்பாடு என்பதும் புரியவில்லை. இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களில் கடும்போக்குடைய ஆரம்பகால புலி உறுப்பினர்களும் உள்ளனர். அவர்களை தடுத்து வைத்து விசாரணை செய்யுங்கள். ஆனால் போரின் இறுதி காலத்தில் பலாத்காரமாக புலிகளால் கடத்தப்பட்டு இணைத்துக் கொள்ளப்பட்ட இளைஞர் யுவதிகளை விடுவிக்க வேண்டும். நீதி நியாயத்திற்காகவே நாம் குரல் கொடுக்கிறோம். எனவே எதிர்வரும் காலங்களில் அரசாங்கத்தின் சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராகவும் சரத் பொன்சேகாவின் விடுதலைக்காகவும் அனைத்து கட்சிகளும் சிவில் அமைப்புகளையும் இணைத்துக் கொண்டு உள்நாட்டில் போராட்டங்களை முன்னெடுப்போம். இதுபோன்று சரத் பொன்சேகாவின் விடுதலைக்காக வெளிநாடுகளுக்கு சென்று ஒத்துழைப்பை கோருவதோடு நாட்டின் தற்போதைய அராஜக நிலைமை தொடர்பாகவும் வெளிநாடுகளுக்கு தெளிவுபடுத்துவோம் என எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார். வீரகேசரி பத்திரிகையின் 2ஆம் பக்கத்தில் ஒரு முக்கிய செய்தியாக ஆணைக்குழுவின் அறிக்கையை நடைமுறைப்படுத்துவதில் அர்ப்பணிப்பை அரசாங்கம் வழிகாட்டும். அமைச்சர் சமரசிங்க என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. கற்றறிந்த பாடங்களும் நல்லிணக்கமும் தொடர்பான ஆணைக்குழுவின் அறிக்கையில் பெரும் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் தனது அர்ப்பணிப்பை வழிகாட்டும். அதாவது இது தொடர்பான அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை சர்வதேச
சர்வதேசத்திற்கு எடுத்து காட்டுவோம் என்று பெருந்தோட்ட கைத்தொழில்துறை அமைச்சரும் மனித உரிமைகள் தொடர்பான ஜனாதிபதியின் விசேட தூதுவருமான மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நல்லிணக்க ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை தொடர்பாக கருத்து வெளியிடும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், கற்றுக்கொண்ட பாடங்களும் நல்லிணக்கமும் தொடர்பான ஆணைக்குழுவின் அறிக்கையை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். இது உண்மையில் சிறந்த விடயமாகும். ஆணைக்குழுவின் அறிக்கையை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிப்பதன் மூலம் அதில் உள்ள விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாட முடியும். மேலும் கடந்த செப்டம்பர் மாதம் ஜெனீவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 18வது கூட்டத்தொடரின் போது பல நாடுகள் தாங்கள் கற்றறிந்த பாடங்களும் நல்லிணக்கமும் தொடர்பான ஆணைக்குழுவின் அறிக்கைக்காக காத்திருப்பதாக கூறி வந்தன. அந்த வகையில் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை மிகவும் முக்கியமானதாகும். அதாவது நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருப்பதை சர்வதேசத்திற்கு வெளிக்காட்ட வேண்டும். அதாவது நாட்டில் மீண்டும் ஒருமுறை இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும் வகையில் நல்லிணக்க ஆணைக்குழு பரிந்துரைகளை முன்வைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். மீண்டும் புலிகள் போன்ற அமைப்பு உருவாகாமல் இருக்க வேண்டும். இதற்கு ஏதுவாக ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் அமைந்திருக்கும் என்பது எமது எதிர்பார்ப்பாகும். இந்நிலையில் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் அரசாங்கம் எந்தளவு அர்ப்பணிப்புடன் இருக்கின்றது என்பதை சர்வதேசத்திற்கு காட்ட வேண்டியுள்ளது எனவும் மனித உரிமைகள் தொடர்பான ஜனாதிபதியின் விசேட தூதுவர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நாம் இன்றைய தினம் வெளியான முக்கிய மற்றும் பிரதான செய்திகளை வீரகேசரி மற்றும் உதயன் பத்திரிகையில் பார்த்துவிட்டதால் நாம் அடுத்ததாக தமிழகத்திலிருந்து வெளிவரும் தினமணி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். தினமணி பத்திரிகையின் ஒரு முக்கிய செய்தியாக எதிர்க்கட்சிகள் இரட்டை வேடம் ஜெயலலிதா என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பால் விலை பஸ் கட்டணம் உயர்வில் எதிர்க்கட்சிகள் இரட்டை வேடம் போடுவதாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். பால் விலை பஸ் கட்டண உயர்வுக்கும் விரைவில் மின் கட்டணம் உயர இருப்பதற்கும் அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்து இருப்பதற்கு விளக்கம் தரும் வகையில் முதல்வர் ஜெயலலிதா ஞாயிற்றுக்கிழமை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த அறிக்கையிலே மேற்கண்ட குற்றச்சாட்டை அவர் முன்வைத்துள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் மக்கள் நலனை விடுத்து வேறு பல காரணங்களுக்காக பல்வேறு முடிவுகளை முந்தைய திமுக அரசு எடுத்த காரணத்தால் தான் எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை கூட வழங்காமல் சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை மக்கள் முற்றிலும் புறக்கணித்து விட்டனர். இவ்வாறு புறக்கணிக்கப்பட்டதற்கு அரசு துறை நிறுவனங்களை முந்தைய திமுக அரசு நிர்வாக ரீதியாக சீரழித்ததும் ஒரு காரணம். இதுபோன்ற கடினமான முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு எனது தலைமையிலான அரசை ஆளாக்கியது திமுக அரசுதான். அரசு பெற்ற கடன்களில் இருந்து தங்களுக்கு மட்டும் பயனுள்ள மக்களுக்கு எவ்வித பயனும் விளைவிக்காத இலவச திட்டங்களுக்கு செலவிடப்பட்டது. அரசு துறை நிறுவனங்களை முடக்கிய கருணாநிதிக்கு இதுபோன்ற ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட எந்த தார்மீக உரிமையும் இல்லை என தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அமுதன். வணக்கம் நேயர்களே.